படத்தை நீதிமன்றத்துக்கு கொண்டு போனால் அரசியல் ஆகுது. இன்னொன்று பராசக்தி கூட வரதை விட பராசக்தி போன பிறகு வந்தால் இன்னும் கொஞ்சம் ஹைப் கிடைக்கும், படத்துக்கு இன்னும் கூடுதல் என்ன சொல்கிறது ஒரு பிரச்சாரம் ஏற்படுங்கிறதுக்காக திட்டமிட்டு தன் அரசியல் லாபத்திற்காக நீதிமன்றத்தை நாட வச்சிருக்காரு விஜய் அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அரசியல் நாடகம்ன்றீங்க? முழுக்க அரசியல் நாடகம், முழுக்க அரசியல் நாடகம். ஒன்றியத்தினுடைய துஷார் மேத்தா ஆஜராகிறாருங்க. அவர் ஆஜராகி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அப்ப என்ன பண்றாங்கன்னா, விஜய் நம்மளுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு, பாஜகவோட பிடிக்குள் அடங்க மாட்டேங்கிறாரு, பாஜகவை கடுமையா எதிர்க்கிறாரு, நம்மள கொள்கை எதிரிங்கிறாருன்னும் போது துஷார் மேத்தா ஆஜராகிறாருல்ல. ஆமா, சிபிஎஃப்சியுடைய நெருக்கடி இருக்குல்ல. ஆமா, மத்திய அரசுக்கு பின்னாடி நீங்க சொல்றீங்கல்ல இருக்கு. அப்புறம் எதற்காக ஒரு வார்த்தை கூட மரியாதைக்குரிய பக்காமாஸ் தலைவர் விஜய் அந்த தணிக்கைத்துறையோ தணிக்கைத்துறை இருக்கக்கூடிய மத்திய அரசையோ மத்திய அரசினுடைய பாஜகவே கண்டிக்கல? நீங்க எல்லாத்துக்கும் போடுவீங்கல்ல வீடியோ, எல்லாத்துக்கும் ஆவுன்னு அறிக்கை தலைவர் தான் அவருக்கு பேரு. ஆவுன்னு அறிக்கை போடுவார், ஒரு அறிக்கை போட வேண்டியதானே? இப்படி நீங்க என் மக்களுக்கு ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா அநீதி இந்த விஜய் வருவான், இந்த விஜய் வருவான் அப்படின்னீங்கல்ல. மக்களுக்கு வர வேண்டாம், உனக்கு முதல்ல வாங்க, உங்களுக்கு முதல்ல வாங்க. விஜய் வருவான். நீங்க விஜய் உங்களுக்காக பேச மாட்டீங்களே. உங்களை நம்பி தயாரித்த கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு திரையரங்க உரிமையாளருக்கு உங்களை நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி பேனர் அடித்து போஸ்டர் அடித்து கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் ரசிகர்களுக்கு உங்கள் படம் தடை செய்யப்படுது, இல்லை உங்கள் படத்தின் மீது அழுத்தம் இருக்குது, மத்திய அரசு திட்டமிட்டு புறக்கணிக்க பார்க்குது அப்படின்னா அதை எடுத்து பேசணும்ல. ஏன் ஒரு வாரத்தை கூட பேசலை? அந்த கேள்வி இருக்குல்ல. தன் நலத்துக்காக பேச மாட்டாரு, மக்களுக்காக தான் பேசுவாரு, இப்படிங்கிறத அவங்களுடைய வைக்கக்கூடிய வாதமா இருக்கு. உங்களுக்காகவே நீங்க பேச மாட்டீங்கன்னா நீ மற்றவங்களுக்கு எப்படி பேசுவீங்க? என்னையே சோதனை வருதுங்க எங்க வீட்டில். யாரோ ஒருத்தர் எங்களுக்கு அழைச்சி பேசுறாரு, யாருன்னு கேட்கறதுக்காக சோதனை வருது. என் வீட்டில் தம்பி மோன கார்த்தி மதிவான வீட்டில் அண்ணன் சீமான் என்ன சொல்றாரு, எதுக்கடா என் தம்பிங்க வீட்டுக்கு போறீங்க, என் வீட்டுக்கு வா, என் வீட்டுக்கு வா, முடிஞ்சா என் வீட்டுக்கு வந்து பாருங்கிறாரு. இது சரியான அப்ரோச்சா இருக்கா? விஜய் பண்ணுறது சரியான, நீ எல்லாத்துக்கும் சைலண்டாக இருப்பேன், நான் எனக்காக பேச மாட்டேன், என்னையே வரும்போது நீ வாங்கன்றீங்க. அது மாதிரி சிபிஎஸ்சி நீ முடிஞ்சால் என்னைய நீ நான் வீட்டில் தான் இருப்பேன், ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன், என்ன பாரு, உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருந்துச்சுன்னா என்னை அடக்கணும் ஒடுக்கணும்னா என்னையே பண்ணுங்க, என் படத்தை விட்டுருங்க. இங்கே சொன்னார்ல